அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 31 நடமாடுகிறோம். 3ஆம் கருத்தினை நாம் பார்க்கின்றோம். அதாவது கல்வி கற்றல், பகிர்ந்து உண்ணல், இவற்றோடு 3வது ஒன்று ஊக்கத்தோடு செயல்படல். பல் அவையுள் நல்லவை கற்றலும், பாத்துண்டாம் இல்லற முட்டாதியற்றலும், வல்லிதின் தாளின் ஒரு பொருளாக்கலும், இம்மூன்றும் கேள்வியுள் எல்லாம் தலை. திரிகடுகம் 31. 3ஆம் கருத்து, வல்லிதின் தாளின் ஒரு பொருளாக்கலும். ஊக்கத்தோடு செயல்களை செய்து முடிக்க வேண்டும். அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். சோம்பி திரியக்கூடாது. ஆக ஒரு செய்தி நடமாடுகிறது தானே. நீ முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும். சிலந்தி வேலை மேலே வந்துடும். எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும். அதான் வள்ளுவர் சொல்வார், வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. ஆக வெள்ளத்தனைய மலர் நீட்டம். வெள்ளம் எவ்வளவு தூரத்திற்கு மேலே போகிறதோ அதற்கேற்றபடி அந்த மலரும் போய்கொண்டே இருக்கும், அந்த நீர்ப்பூ. அதை போன்றுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஊக்கத்தின் அளவுதான் நாம் மேற்கொள்கின்ற வெற்றி, மேன்மை, சிறப்பு, புகழ், இவை எல்லாமே. அப்படி என்றால் உள்ளத்தை தளர விட்டுவிடக்கூடாது. ஊக்கம் அது கைவிடேல் என்பார் ஔவை ஆத்திச்சூடியில். அதை 2ஆக பிரித்து சொல்லிடக்கூடாது. ஊக்க மது கைவிடேல். மது இருக்குதே, அதையும் ஊக்க குடிக்கின்னு சொல்கிறாங்க. அதுவல்ல இங்கு ஔவை சொல்வது. ஊக்கம் அதை கைவிடாதே, கைவிட்டு விடாதே. ஆனால் ஊக்கம் மது, டாஸ்மாக் கடையில் வாங்கி குடிப்பது, அது கைவிடப்பட வேண்டும், மறந்துவிடக்கூடாது. செயற்கை ஊக்கங்கள் இங்கு தேவையில்லை. ஆனால் உள்ளத்தில் துணிச்சலையும் அறிவையும் ஆற்றலையும் தெளிவையும் கொண்டு இயங்குகிற அந்த தன்மை இருக்கிறதே, அந்த ஊக்கம், அது உயர வேண்டும். இயேசு புதுமைகளை செய்வதற்கு முன் வருகின்ற பொழுது அங்கு யாராவது கொஞ்சம் மனச்சோர்வோடு அல்லது நம்பிக்கை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் சொல்கிற ஒரு சொல், நம்பிக்கை மட்டும் விடாதீர், நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்வை தந்தது என்பதாக அவர் சொல்வார். ஒரு பாட்டு அந்த காலத்தில் வந்தது. இந்த குதிரையில் போகும்போது கதாநாயகன் அப்படி பாடிக்கிட்டே போவார். என்ன பாட்டது? உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு, எங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு, 2ல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி வரவில்லை ஏனில் வாளை உயர்த்து, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஆக நெஞ்சத்தோடு, நேர்மையோடு, உள்ளத்தோடு, ஊக்கத்தோடு இங்கு இயங்க வேண்டும். எல்லாம் சிறப்பாக அமையும். கோழைகளை அல்ல நாம் இங்கு உருவாக்குவது. நாம் பெற்றிருக்கிற ஆவியும் கோழைத்தனத்தின் ஆவி அல்ல, ஊக்கத்தின், துணிச்சலின் ஆவி. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு அருமையான தனித்தமிழ் சொல் வல்லிதின். இன்று செய்யுளில் வருகிறது. அருமையான ஒரு சொல் வல்லிதின். பொருள் என்ன? ஒரு பெண்ணுக்கு பேர் கூட வைக்கலாம், வல்லிதின் என்று அழைக்கலாமே. ஆக வலி, வலி என்றால் ஏதோ துயர் வலி அல்ல, வலிமை, வலு, வலுவூட்டம் பெறுதல் என்றெல்லாம் இருக்கிறதே, அந்த மாதிரியான பொருளில் வருகின்ற அந்த சொல் தான் வல்லிதின். இங்கு எல்லாருமே வலிமையாக, வலுவாக இருக்க வேண்டும். வலிமை என்பது 16 பெரும் பேர்கள் இருக்கின்றனவே, அவற்றுள் ஒன்று வலிமை. வாழ்நாள் வெற்றி என்றெல்லாம் தொடர்ந்தபடி வரும். ஆக இந்த வல்லிதின், நம்முடைய செயல்கள் வல்லிதின் செயல்களாக இருக்கட்டும். இந்த வல்லிதின் செயல்கள் நம்மை செயற்கரிய பெரியவர்களாக உயர்த்தட்டும். வள்ளுவர் சொல்வார் தானே, செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இந்த வகையில் நாம் வல்லிதின் மாந்தர்களாக இருந்து ஊக்கத்தை கைவிடாதவர்களாக, கல்வியை தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கிறவர்களாக, இவற்றிலிருந்து பெற்றுக்கொள்கிற அந்த செய்திகளுள் தலையான செய்தியாகிய பகிர்ந்து உண்கிறவர்களாக வாழ்வோம் என்று திரிகடுகம் சுட்டிக்காட்டுகிற அந்த செய்தியை நடைமுறைப்படுத்த உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.